வணக்கம் நேர்களே, கார்டியோ லைஃப் ஃபிட் வழங்கும் ஆரோக்கியமான சுவை நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சிரிக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிரில்டு பன்னீர் வித் பர்ன்ட் கேப்சிகம் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதனால ரொம்ப அருமையான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சட்னி. இன்னைக்கு இந்த ஃபோக்கஸ் வந்து சட்னி தான். இது வந்து எதோட சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கும்போது பன்னீரோட சேர்த்து சாப்பிட்டா ஒரு நல்ல கம்ப்ளீட் ப்ரோட்டீனேஷியஸ் மீலா இருக்கும். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வழங்கும் ஆரோக்கியமான சுவை. ஓகே, சோ ஹாய் சங்கவி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் நேயர்களே, ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ஃபைன் மேம். சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கோட மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்த ஒரு பர்ன்ட் சட்னி எப்படி பண்றது அப்படின்னு நான் பார்க்க போறேன். சோ இதுக்கு வந்து பர்ன்ட் கொடமிளகா. ஓகே, தேவையான பொருட்கள்: கொடமிளகா, சவர் கிரீம், மயோனீஸ், பூண்டு, கொத்தமல்லி, லெமன் ஜூஸ், பன்னீர், சாட் மசாலா. இதுக்கு வந்து முதல்ல நம்ம இந்த ஸ்கியூவர்ல இந்த கொடமிளகாவை பியாசிட் ஓகே இதுல பண்ணிட்டு இந்த ஆயில வந்து இது மேல நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகே, பண்ணினா ரொம்ப நல்ல ஃப்ளேவர் வரும். சரியா? இது வந்து எப்படி இருக்கட்டும். இப்போ இது வந்து நல்லா பிளாக் ஆன உடனே இதை கூல் பண்ணி நம்ம வந்து இதை உரிச்சு எடுக்கணும். ஆல்ரெடி இப்போ உரிச்சு எடுத்தது நான் இங்கே வச்சிருக்கேன் நான். ஏன்னா இது வந்து கூல் ஆகிறதுக்கு, இது சுடுறதுக்கு நிறைய நேரம் ஆகாது. இப்படி இது ஆயிரும், ஒரு 5-10 மினிட்ஸ்ல ஆயிரும். அது கூல் ஆகி அது நல்லா ஈஸியா நம்ம உரிக்கிற மாதிரி வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால நான் ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் நான். ஓகே, இது வந்து தோல் எல்லாம் பாத்தீங்களா, அது ஏற்கனவே சுட்டு ஃபீல் பண்ணி ரெடியா இருக்கு. ஸோ இன் பிட்வீன் நம்ம என்ன பண்ணிடலாம்னாக்க வந்து இந்த இது இருக்கு இல்லையா பன்னீர், அதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து இது வந்து ஒரு ஹீட் ப்ரூஃப் சிந்தட்டிக் ஹீட் ப்ரூஃப் மெட்டீரியலால பண்ணக்கூடிய ஒரு பிரஷ் இது. ஓகே, இதை வந்து நல்லா கோட் பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லா பொறுமையா பைல சைட் வந்து போகுது. இதை பாத்தீங்கன்னா இப்ப நல்லா ஒரு சைடு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஆப்போசிட் சைடு டோஸ்ட் பண்ண போறோம். இதே மாதிரி கத்திரிக்காயும் பண்ணி அதை கூட நம்ம ரைத்தா மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சிகுவர் I am most of them இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. எனிவேஸ் அதனால இப்போ ஏற்கனவே இந்த லைன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே கூல் பண்ண வச்சிடலாம். இதில் பார்த்தீங்களா அந்த ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ப்ரௌன் ஆகிருக்கு. இது அப்படியே நம்ம கூலிங் வச்சுட்டாக்க இது வந்து ரெடி ஆயிடும். அது இப்போ நம்ம இந்த சட்னிக்கு என்னத்தை ரெடி பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ரெடியானது இந்த இது இருக்கு இல்லையா, கேப்சிகம் பர்ன்ட் கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, பெரும்பாலான ரொம்ப ஃபேஷனபிள் குக்கிங் டிஷ்ஷஸ்ல வந்து இந்த விதையை விட்டுருவாங்க. பட் பர்சனலி எனக்கு இந்த கொடமிளகா விதை ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஐ ஃபீல் இட் ஹேஸ் அ வெரி நைஸ் டேஸ்ட். பட் அஃப்கோர்ஸ் இந்த சட்னிக்கு இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் எனி ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதனால வி நீடன்ட் ஆட் இட். பட் எஸ்பெஷலி இந்த மாதிரி சாம்பார்ல அதே மாதிரி தாளிக்கும் போது அந்த மிளகாவோட விதையை அப்படி கிள்ளி போட்டாக்க அதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். Add some more oil to this. Pre-packed blend oil. Okay, so இதுல வந்து நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். ஓகே, பண்ணிட்டு ஜஸ்ட் இது கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம்.
இதுல வந்து இந்த பேஸ்ட்ல blend ingredients garlic add பண்றீங்க. garlic, கொத்தமல்லி, corianders, okay. sour cream கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து மயோனீஸ். ஸோ இது ஒரு மாதிரி பச்சை கலர் சட்னி இருக்கும். இது வந்து எக்லெஸ் மயோனீஸ் இது. ஓகே. ப்ளஸ் அடிஷ்னல் கொஞ்சம் இந்த மசாலாஸ் எல்லாம் இருக்குது. இந்த சாட் மசாலா கொஞ்சம் பெப்பர். ஏன்னா நம்ம காரத்துக்கு அது எவ்வளோ கேப்சிகம் ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, அதுக்குள்ள இது எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது ரெடி. இதை வந்து you can just pour it into this. Salt மட்டும் you have to add to taste. ஓகே. ஸோ இது ரொம்ப அழகா வந்துருச்சு. கேப்சிகமும் மயோட ஸ்மெல்லும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ நல்லா கூல் பண்ணிட்டு இருக்கோம். அது அப்புறமா தான் நம்ம உரிக்கணும். ஓகே. ஓகே, இது மேலே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா நிறைய பிகாஸ் இது வந்து சால்ட் இருக்காது, இது இருக்காது. ஸோ இது மேலே நல்லா நிறைய பெப்பர் போட்டுடலாம். பெப்பர் பன்னீர் மாதிரி. சம் மோர் சாட் மசாலா. பன்னீரை ஸ்பைஸ் அப் பண்ணிக்கலாம். ஆமாம். and then some more salt add பண்ணலாம். Salt. Which one? Yeah. இதுக்கும் we need to add some salt. Okay. அதுக்கப்புறம் cotton melon. lemon to taste மாதிரி வெச்சுக்கலாம். Okay. ஸோ இந்த சட்னியோட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் அது. இப்போ சங்கவி யூ கோயிங் டு டேஸ்ட் திஸ் அண்ட் see. யாரா ரெசிஸ்ட் பண்ண முடியல, சீக்கிரமா டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப பிடிக்கும்ல? எஸ் மேம். இட்ஸ் வெரி வெரி அமேசிங். பன்னீருக்கு வந்து சட்னி தான் இதுக்கு ரொம்ப ஸ்பைஸ் அப் பண்ணி அமேசிங்கா இருக்கு. எங்கயோ இது ரொம்ப சூப்பரா இருக்கு சட்னி இல்ல? இட்ஸ் வெரி வெரி நைஸ். அதாவது இந்த கேப்சிகமோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஒரு யூனிக் ஃப்ளேவரா கொடுக்குது இதுக்கு. அண்ட் ரியலி வெரி ஆசம். இது ஸ்வீட்டாவும் இருக்கு, கிரீமியா இருக்கு. கேப்சிகம் மேயோ இந்த இதெல்லாம் யோகர்ட்லாம் நம்ம இந்த சார் கிரீம் மேயோலாம் போட்டனால ஒரு நைஸ் ஒரு ஸ்வீட் பேஸ் கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப பிளசண்டா இருக்கு, ரொம்ப யம்மியா இருக்கு. ஸோ நேர்ல ஐம் ஷூர் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு வந்து கிரில்டு பன்னீர் வித் பர்ன்ட் கேப்சிகம் சட்னி எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்தோம்.